வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இயல் 3ல் நம்ம 2 நெடுவினா போடாமல் இருந்தோம். அப்புறம் புக் பேக் பின்னாடி சில அந்த ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்து நமக்கு அந்த சுடகு விளையாடுவோம் பார்த்திங்களா, அந்த இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நம்ம ஆன்சர்ஸ் போடாமல் இருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து நம்ம இயல் 4க்கான ஆன்சர்ஸும் நம்ம இப்போ அடுத்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இயல் 1 இயல் 2 இயல் 3 முடிச்சாச்சு. அந்த நெடுவினாவும் அந்த இது மட்டும் போடாமல் இருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இது புக்கில் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த நோட்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் உங்கள் அந்த இது ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் அதை அது வரைக்கும் மட்டும் படித்தா கூட ஷார்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெடுவினா ஏற்கனவே பார்த்துட்டோம். 2வது நெடுவினா பாருங்கள். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. குறிப்பு சட்டகம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு முன்னுரைன்னு போட்டுட்டு ஏறு தழுவுதல் இயற்கை இந்த பார்த்தீங்களா, இதை முன்னுரை ஃபுல்லாமே எழுதிடுங்க. முன்னுரை எல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கோங்க. நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. வீடியோ வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முன்னுரை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஊக்குவித்தல் கொடுத்துருக்காங்க. ஊக்குவித்தலில் நீங்கள் என்னெல்லாம் எழுதுனோம்னா, இதற்காக அரசாங்கம் நல்ல திட்டங்களை மேம்படுத்தியுள்ளதுன்னு சொல்லி அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதல் பாயிண்ட் வேண்டாம், 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு குறிப்பாக 7 இசை நாடகம் சொல்லியிருக்கா, அதுலேருந்து வருகிறது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த 4வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. தமிழகத்தின் அந்த மரபு கலைகள் அதுலேருந்து இருக்கா, அதுலேருந்து எழுதிக்கோங்க. திரும்ப சொல்கிறோம், ஊக்குவித்தல 2வது பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் வேண்டாம், 2வது பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிட்டு 3வது பாயிண்டில் நீங்கள் எது வரைக்கும் எதுனா போதுன்னா வருகிறதுன்ற குறிப்பாக அதுலேருந்து வருகிறது வரைக்கும் எழுதிக்கோங்க. 4வது பாயிண்டில் நீங்கள் எது வரைக்கும் எழுதிக்கோங்கன்னா தமிழகத்தின் இருக்கு பாருங்கள், அதிலிருந்து அந்த ஊக்குவிக்க வேண்டும் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து பாதுகாத்தல் நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா 7 பாயிண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முடிவரை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க. இது 2வது நெடுவினாக்கான ஆன்சர்ஸ். அடுத்து நம்ம 3வது நெடுவினா பார்க்கலாம். இதுதான் 3வது நெடுவினா. தாய்மைக்கு வரச்சியிலே எனும் சிறுகதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக நம்ம கேட்கணும். ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் கூட நமக்கு கேட்டிருக்காங்க. 9th ஏப்ரல் 2024-25 கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. இது கதை தான். நீங்கள் இதில் என்ன மேக்ஸிமம் பார்க்கணும், குறிப்பு சுட்டகத்தை அப்படியே நல்லா படித்து வச்சுக்கோங்க. முன்னுரை, வறுமை, பிரியாணி இதை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து முன்னுரைன்னு போட்டுட்டு இந்த கொஸ்டின் நல்லா இது ஃபுல்லாத்தையும் இந்த ஃபுல் இதையும் நெடுவினா நல்லா வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு இது கதை தான். நீங்கள் கதை மாதிரி நல்லா புரிஞ்சுட்டு அதை உங்களோட நடையில் சொந்த நடையில் எழுதிக்கோங்க அந்த கதையை. ஆனால் ஹெட்டிங் மட்டும் இதில் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க தலைப்பை நீங்கள் கதைனால அந்த கதையை நல்லா நீங்கள் வாசித்து நல்லா புரிஞ்சு நீங்கள் நீங்களாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு முன்னுரையும் போட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து வறுமையும் பிரியாணியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்க அதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பிள்ளைகளின் பசி. இது கதை தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் 2-3 டைம் வாசித்து விட்டிங்கன்னா அந்த கதை உங்களுக்கு நல்லா அப்படியே மனசில் பதிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்களே இந்த ஹெட்டிங்கை போட்டு அது கீழே இருக்கிறது நீங்களாகவே எழுதிக்கலாம். வறுமை தாயின் ஏற்பு. அடுத்து தாயுள்ளம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முடிவுரை. அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருந்தாங்களா, அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்காம இருந்தோம். இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அட்டவணை நம்ம புக்கில் இயல் 3ல் ஃபில் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் இதையும் நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அட்டவணையில் ஃபில் பண்ணிக்கோங்க. தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் அது கீழே ஆன்சர்ஸை உங்களுக்கு காமிக்கேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் எழுதிக்கோங்கப்பா. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ஆன்சர் இது பார்த்து எழுதிக்கோங்க. எங்கள் பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக நமக்கு நிற்க அதற்கு தகன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதற்கான ஆன்சர் இது. அதற்கான ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. ஆன்சரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம இயல் 3 ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இயல் 4க்கான ஆன்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.